என் செல்ல கண்ணு இல்ல, இந்த மருந்து மட்டும் குடிச்சிருமா. சீதா, அவங்க வந்திருக்காங்க பாரு. வணக்கம் அக்கா. வாமா, நல்லா இருக்கியா? ஹாய் மீனா. ஹாய். எப்படி இருக்குடா செல்லம்? ஹாய். கொஞ்சம் குடிச்சிருமா. என்ன ரொம்ப அடம் பிடிக்கிறாளா? ஆமாமா, டாக்டர் இந்த மருந்த கண்டிப்பா குடிக்க சொல்லிருக்காரு. இவ குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. மீனா நல்ல பொண்ணு தானே, கண்டிப்பா குடிச்சிடுவா. வாங்கக்கா, நாம போய் பணத்தை கட்டிட்டு வந்துடலாம். சரிம்மா. அப்பா நீங்களும் வாங்க. வரமா. இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு. இன்னும் எவ்வளவு கட்டணுங்க? இன்னும் நீங்க 6 லட்சம் கட்ட வேண்டியது இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள்ல கட்டணும்? இன்னும் 2 நாளா கட்டிடுங்க. ஆபரேஷன் லேட் ஆச்சுன்னா பாப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். சரிங்க, கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கோங்க. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எங்க பாப்பாவுக்கு மட்டும் நல்லபடியா குணமாகணும் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. வாங்கக்கா. இது வரைக்கும் எங்களுக்கு யாருமே போன் பண்ணி கூட பேசல. என் குழந்தை எங்க என்னை விட்டு போயிடுமோன்னு நினைச்சேன். நீ யாருன்னே தெரியாது, சொந்த தங்கச்சி மாதிரி கூட இருந்து எல்லாம் செய்யற. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்னக்கா இது? நம்ம மீனாக்கு ஒண்ணும் ஆகாது, அழாதீங்க, தைரியமா இருங்க. வாங்க போலாம். அந்த மருந்து எனக்கு. நீதான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. நீ இவ்வளவு பெரிய ராட்சசின்னு தெரியாம உன்னெல்லாம் நல்லவன் நம்பிட்டு இருக்காங்க. ஒரு முத்தத்தை கொடுத்து 3 லட்சம் ரூபாய் அபேஸ் பண்ணிட்டியே. நீ சாதாரண ஆள் கிடையாது. மம்மி இவ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். நான் எங்க எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அதான் நீ உள்ள ஒளிச்சு வச்சிட்டியே. சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகே, யூல் பி ஃபைன். போயிட்டு வரேன். வரேன்க்கா. போயிட்டு வாமா. பாய். பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன்க்கா. வரேங்க. சரிங்க தம்பி. சின்ன பொண்ணு கிட்ட போய் என்ன சண்டை? சண்டைய பத்திலாம் நீ கேட்காத. அவ மருந்து குடிச்சலா இல்லையா? தேங்க்ஸ்டா, நான் சொன்னதுக்காக பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே, நம்மளால முடிஞ்சதை செஞ்சோம். என்ன செஞ்சோம்? இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இன்னுமா? 3 லட்சம் கட்டிட்டோம், இன்னும் 6 லட்சம் கட்டணும். மொத்தம் எவ்வளவு? 3 + 6 டோட்டலா 9 lakhs. அந்த சின்ன பொண்ணு ஆபரேஷனுக்கு அவ்வளவு பணமா? பொண்ணு சின்னதுதான், ஆனா பிரச்சனை பெருசு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்ம கையில என்ன இருக்கு? நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். போய் திரும்ப வாங்கிட்டு வந்துரு. சாரிடா, உன் பெர்மிஷன் எல்லாமே கமிட் ஆயிட்டேன். ஆனா என் பேச்சு வேற, உன் பேச்சு வேறயா? ப்ளீஸ்டா, என் கண்ணல்ல, என் செல்லம்ல, நீதான் ஏதாவது யோசிக்கணும். ப்ளீஸ்டா, ப்ளீஸ். எந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சடே நீ? இந்த 3 வார்த்தை தான் கத்து கொடுத்தாங்களா? ஒன்னு தேங்க்ஸ் சொல்ற, இல்ல சாரி சொல்ற, இல்லனா ப்ளீஸ் சொல்ற. ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இரு, ரோட்லயே ராகிங் பண்ணாத. யாரா நீ? எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ற? உங்களால ஒரு வேலை ஆகணும். உண்மையை சொல்லு. போலீஸா கத்திரிக்காரனா? நானும் உங்க ஜாதி தான். அப்படின்னா? நானும் ட்ரக்ஸ் விக்கிறவன் தான். இதுக்கு முன்னாடி உன்னை இந்த ஏரியாவுல பாக்கலையே? இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்தது இல்ல. அப்புறம் இப்ப எதுக்கு வந்த? உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு. என்ன?
அது வந்து நான் இந்த ஊருக்கு புதுசு. என்கிட்ட சரக்கு இருக்கு, உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நீங்க வித்து கொடுப்பீங்கன்னு உங்களுக்கு கமிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா தரேன். உடனே எப்படி நம்புறது? என்ன நம்ப வேண்டாம், சரக்க பாருங்க, பிடிச்சிருந்தா வித்து கொடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். சரி, காலையில 6 மணிக்கு சரக்கு எடுத்துக்கு மார்க்கெட்டுக்கு வந்துரு. சரி, நீங்க என்ன மோசம் பண்ணிட மாட்டீங்கல்ல? நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீ ஏதாவது பைத்தியக்கார மாதிரி செஞ்ச வரேங்கண்ணா. இங்க தேங்க்ஸ். எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க? நீ ஷாப்பிங் பண்றப்ப நான் ஏதாவது பேசணும்னா? ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது எப்படி இருக்குங்க? ரொம்பவே நல்லா இருக்கு. நீ பாத்துக்கிட்டே இரு. இது எவ்வளவுங்க? 10,000. ஓ, பின்னாடி நல்லா இல்ல, சைடுல நல்லா இருக்கு. ஹலோ. ஹலோ சார். பேர் என்ன? லக்ஸ். சோப்பு பேர் இல்ல பேபி, உன் பேர் என்ன? சரளா. சரளா. சரளா, உன் மொபைல் நம்பர் இருந்தா கொடு. எனக்கு மொபைல் இல்ல சார். சந்தோஷம். ஹலோ. அந்த வாஷிங் மிஷின் கடைக்காரன் உன்னை பார்த்துட்டான். அவன் கிட்ட எப்படியாவது தப்பிச்சு மெயின் கேட் கிட்ட வா. சரி சரி. என்னங்க போலாமா? நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் வரேன். ஹலோ, எங்க இருக்க? வந்தியா இல்லையா? வரேன் வரேன். கரெக்டா எங்க இருக்க? எங்க இருக்கேன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏன் நீ மறைச்சு நிக்கிற? சீக்கிரம் வா. நில்லுங்க. What happened? What happened? நீங்க ஏதோ பில் போடாம பொருள் எடுத்து போறீங்க. நான் பில் கட்டாம எடுத்துட்டு போறேன். என்கிட்ட என்ன இருக்கு? நல்லா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. பாருங்க. லிப்ஸ்டிக்கா? இது என்கிட்ட எப்படி வந்தது? எனக்கு எப்படி தெரியும்? எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? எங்க எனக்கு தெரியாது. போல போ. டேய், உள்ளே தூக்குறோம். உள்ளே. என்னையா? யார் என்னங்க? யோ, பிடிங்க. யோ. நான் அவரா தான் தெரியுமா? அவனே எங்க ஆளு தான் தெரியுமா? என்னது? ஏய், அண்ணா என்னடா இது? அண்ணா என்ன பண்றாங்க? யோ, யோ, யார் நீங்க? என்னையா இது? பிடி. அண்ணா, என்னண்ணா என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? இங்கே இருடா, அண்ணன் வருவாரு. அண்ணா, ஒரு நிமிஷம். என்னையா நடுங்குற? என்ன பார்த்தா பயமா இருக்கா? இத பார்த்துதான். நீங்க உட்காருங்க. உன் பேர் என்ன? அந்த டீட்டெயிலாம் எதுக்கு சார்? பரவாயில்ல சொல்லு. என்ன மும்பைல எல்லாரும் ராஜேஷ் கண்ணான்னு சொல்லுவாங்க. ஓ, அப்ப மும்பைல இருந்து வந்திருக்க? ஆமா சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரக்கு கொண்டு வந்தியா? என்ன சரக்கு சார்? புரிஞ்சிடுச்சு சார். இந்த கொண்டு வந்திருக்கேன் சார். இந்த சரக்குலாம் யாருது? அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்காதீங்க சார். சொன்னா என்ன கொன்னுடுவாங்க சார். ஐயோ, உளறிட்டேனா? ஏய், நல்ல சரக்கு தானே? நீங்களே பார்த்து சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். என்னது? அந்த கத்தி. எந்த பாக்கெட் ஓபன் பண்ணலாம் சார்? அது இதா? வெங்கி, நில்ல. அது ஓபன் பண்ண. சரி சார். நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா சார்? எனக்கு பழக்கம் இல்ல.
உங்க ஆளுங்க யாரையாவது கூப்பிடுவா சார்? சாமி கூட இதுக்கா? பயப்படாத, ஒண்ணும் பண்ணாத. சாமி சாமி குட். ரெகுலரா கொடுக்க முடியுமா? அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 5-6 கிலோ சப்ளை பண்றேன் சார். ரேட்டு? கிலோ 10 லட்சம் ரூபா சார். நான் 5 கொடுக்குறேன். சார் எங்க ஆளுங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். ஒத்துக்கலன்னா போட்டு தள்ள வேண்டியதா? சார் பைத்தியக்கார, என்னை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த சிட்டில ட்ரக்ஸை யாரு விற்கணும்னாலும் வாங்கணும்னாலும் எல்லாரும் என்கிட்ட மட்டும்தான் வரணும், தெரியுமா? பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், கோடீஸ்வரங்க, அவங்க பசங்க பொண்ணுங்க, காலேஜ் பசங்க, பார்ல இருக்கிற பசங்க, பப்ல இருக்கிற பொண்ணுங்க, எல்லாரும் என்னோட கிளைண்ட்ஸ் தான்டா. எல்லாரும் என்னோட கிளைண்ட்ஸ் தான். விக்கிறவன் நான் சொல்ற ரேட்டுக்கு தான் விக்கணும், வாங்குறவன் நான் சொல்ற ரேட்டுக்கு தான் வாங்கணும். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். எங்க ஆளுங்க தான், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் சார். ஹலோ ஹலோ, சிக்னல் வர. ஹலோ, ஏய், ஒரு 20 லட்சம் ரூபா கொண்டு வா. ஹலோ ஹலோ, இப்ப கேக்குதா? அதான். ஏண்டா என்னாச்சு? எங்கேதான் இருக்கேன். என்ன சொல்றாங்க? அதான் 20 லட்சம் ரூபா தான் தரேன்னு சொல்றாங்க. 20 லட்சமா? ரொம்ப அதிகம் இல்ல? கம்மிதான், ஆனா ரெகுலரா வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சரி, நான் ரூம் காலி பண்ணிட்டு எங்க வரணும்? பிசினஸ் நல்லபடியா முடிஞ்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். ஓகே, நான் அங்க வந்துடுறேன். ஓகே, பாய். அண்ணா 20 லட்சம். என்னோட பிசினஸ் எப்படி இருக்கும்னா, ஒழுங்கா பண்ணா எதிர்காலம் நல்லா இருக்கும், தப்பு செஞ்சா எதிர்காலமே இருக்காது. ஓகேங்க சார், வரேன். அண்ணா, இவன் நம்பலாமா? நான் ஏன் நம்புறேன்? இந்த சரக்கெல்லாம் பேக் பண்ணி நட்டுக்கிட்டு அனுப்பி வச்சிரு. சரிண்ணா. அப்படி இன்னொரு வேலை செய். அவனுக்கு சரக்கு எங்க இருந்து வருது, யார் கொடுக்குறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எல்லா டீட்டெயிலும் கரெக்ட் பண்ணு. ஆகட்டும்ண்ணா. சாமி, ஹாயா பண்ணுது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.